இது எல்லாமே எதோட வழிகள்? கழுகின் வழிகள். பவுல் எழுதின இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவர்களாய் இருக்கிறேன். போதுங்க, நல்லா கவனிங்க. நம்ம நினைக்குவோம் நம்ம பலவீனமா இருக்கிறோம்னு. நம்ம எப்போ பலவீனர்களா இருக்கிறோமோ அப்பதாங்க அவர் பலத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? நாம் பலன் என்கிட்ட இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டா நம்மளுக்கு பலன் கிடைக்காது. நம்ம எப்போ வீக் பலன் உள்ளவர்களா இருக்கிறோமோ அப்பதான் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. பாருங்க, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், when I am weak then am I strong என்றார். அதாவது நான் எப்போ தெரியுங்களா பலன் உள்ளவனா ஆகுவேன், நான் எப்போ வீக் ஆகுறேனோ அப்பதான் ஸ்ட்ராங் ஆவேன்றார். வீக் ஆகலன்னா ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? நம்மளுக்கு எப்போ பலன் கிடைக்கும்னா நம்ம எப்போ பலவீனர்களா இருக்கிறோமோ அப்ப பலன் கொடுக்கிறார். அப்ப முதல்ல என்ன ஏத்துக்கிறேன்னா, ஆமா நான் இப்ப எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன், எனக்கு என்ன வேணும்? உங்களோட பலன் வேணும். உங்களோட பலன் வேணும்னா என்ன பண்ணும்? காத்திருக்கணும்னா உங்களோட சேர்ந்து இருக்கணும். அப்பதான் என்ன கிடைக்கும்? புது பலன் அடைந்து. இப்ப பலன் கிடைச்சாச்சு, மேல கழுகை போல் எழும்பியாச்சு, புயல்கள் வர தொடங்கியாச்சு. புயலை பயன்படுத்தி மிகுந்த சந்தோஷத்துடன் இன்னமும் மேல எழும்பு தொடங்குவார்கள். இப்ப நம்ம இந்த கட்டத்தை கிராஸ் பண்ணிட்டோமா? அதாவது ஒரு புயல் வரும்போது மிகுந்த சந்தோஷத்துடன் அதை எண்ணி அதை பயன்படுத்தி இன்னும் நம்மளுடைய குணலட்சணத்தில் அதிகமா வளர்ற நிலைமைக்கு வந்துட்டுமா, அல்லது புயலை பார்த்து பயந்து போகிற நிலைமையில இருக்கிறோமா? அதிகமா எங்கதான் இருக்கிறோம்? புயலை பார்த்து போகிற நிலைமை, அதாவது பேக்ல போற நிலைமை அல்லது மேல போற நிலைமையா? சரி, மேல போற நிலைமை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா பாருங்க, கீழே தான் அந்த புயலுக்கு கீழே தான் இருட்டு, குழப்பம், சத்தம் இதெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு மேல எப்படி தெரியுங்களா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்ம எப்போ இந்த பிரச்சனைகளை பார்க்காமல் இந்த பிரச்சனைகளையே பயன்படுத்தி மேல எழும்ப தொடங்குறோமோ அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய வாழ்க்கையில கிளாரிட்டி கிடைக்கும், இன்னமும் அதிகமான தெளிவு கிடைக்கும், அதிகமான வெளிச்சமும் கிடைக்கும். பிரச்சனைகளே நம்ம நினைச்சிருந்தோம்னா மேல எழும்பவே முடியாது.